ஹாய் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கா. ஸோ பாப்பா எழுந்துக்கிறக்குள்ளேயே கொஞ்சம் ஈவினிங் வேலை ரொட்டீன், என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ஆஃபீஸ் விட்டு வந்துட்டு பாப்பா நானும் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். எழுந்தோடனே மார்னிங்கே பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து கவுத்து வைக்கிற வேலை தான். ஏன்னா பாத்திரம் கூட சீக்கிரமாக ஈஸியாக விளக்கிடலாம் போல். இந்த கவுத்து வைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான வேலை. அதோட இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைனா நம்ம அப்படியே அந்த இதிலே இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து எல்லாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் வேறு ஹவுஸ் மாறிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக வெயிலில் காய வச்சு எடுத்து மறுபடியும் கவுத்துக்கிற மணிக்கு இருக்குது. பழைய வீட்டில் வந்து காய வைக்கவே இருக்காது, வெளிக்காற்றே உள்ளே வராது. ஸோ அதனால் அது ஈரமாகவே இருக்கும், நம்ம என்ன தான் வந்து ஒன் டே ஃபுல்லாக வச்சுருந்தாலும். ஸோ இந்த வீட்டில் வந்து நல்லா காற்று வசதி ஃபுல்லாக இருக்கிறனால ஈஸியாக வந்து காஞ்சிருது. அப்புறம் பாப்பாக்கும் எனக்கும் வந்துட்டு பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே மார்னிங் போட்ட கொஞ்சம் பால் இருந்துச்சு. ஸோ அந்த பாலோட இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சுட்டேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து காம்ப்ளான், எனக்கு வந்து காஃபி. ஏன்னா அவள் வந்து காஃபி குடிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவங்களுக்கு காம்ப்ளான் மட்டும்தான் எப்பயாச்சும். ஆனால் அவளுக்கு வந்து காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா வந்து திட்டுவார், காஃபி கொடுக்காத குழந்தைக்கு அப்படின்னால. அவளுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அவளும் வந்து குடிக்கிறா சரி அப்படின்ட்டு. அப்புறம் காஃபி எடுத்துகிட்டு போய் பால்கனியில் குடித்தேன். எதிர்க்க ஒரு குழந்தை இருந்துச்சு. ஸோ அந்த குழந்தை கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் மேலே துணி காய போட்டிருந்தேன். ஸோ அந்த துணியை எடுக்கிறதுக்காக மொட்டை மாடி போனேன். எனக்கு இந்த வீட்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த மொட்டை மாடி தான். ஏன்னா ஃபுல் வியூ சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம்லலாம் நல்லா காற்று வரும் பாருங்க. நான் துணியே எடுக்க முடியல, அவ்வளோ காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. மார்னிங்கே துணியெல்லாம் துவச்சி காய வச்சுட்டு போயிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கு மேலே தான் துணியே எடுத்தேன். நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும், நல்லா காற்று வசதியும் இருக்கும். எனக்கு ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும், காற்றும் இருக்கும். பழைய வீடை விட இந்த வீடு நல்லா காற்றோட்டமாக இருக்கும். வந்த உடனே துணியை வந்து அப்பக்கப்பே மடித்து வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பழைய வீட்டில் வந்து டபுள் பெட்ரூமு. ஸோ என்ன பண்ணுவேன்னா இன்னொரு பெட்ரூமில் தூக்கிட்டு போயிட்டு டம்ப் பண்ணிவிடுவேன். அதை வந்து மடித்து வைக்கவே எனக்கு விருப்பமே இருக்காது சுத்தமாக. ஏன்னா எனக்கு டைமும் இருக்காது. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து எனக்கு டெய்லியுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துணி துவைக்கிறனால அப்பக்கப்பே இது எடுத்து மடித்து வச்சுருவேன். நான் மடித்து வைக்கிறவங்களையே பாப்பா வந்து எழுந்துட்டா. ஸோ அவளுக்கு ஆல்ரெடி காம்ப்ளான் கலக்கி வச்சுருந்தேன். அதை வந்து கொடுத்தேன். அந்த அம்மா பார்த்தோன்னே, என்னம்மா இது காம்ப்ளான் கொடுக்குறீங்க, எனக்கு காஃபி தாம்மா வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் ஏதோ சமாதானப்படுத்தி காம்ப்ளான் குடிக்க வச்சா. அவளாக குடிக்கணுன்னா பாதி கீழே சிந்தி ஃபுல்லாக சோஃபா ஃபுல்லாக ஆக்கிடுவேன். அதனால் மேக்ஸிமம் நானே கொடுத்துருவேன். மார்னிங் டைம் மட்டும் எனக்கு கொஞ்சம் அவள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ அவளே குடிக்க சொல்லுவேன். 6 டம்ளராக ஊற்றி கொடுப்பேன் அவளுக்கு. அந்த அம்மா இன்னும் தூக்கத்துலேருந்து தெளியவே இல்லை. அப்புறம் எனக்கு பொம்மை சேனல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டு பட்டில் கேட்டா. சரி அதை வச்சு விட்டேன். சரி பாரு அப்படின்னா, மோட்டு பட்டில் அந்த டைமில் வரல, வேறு ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு. சரி அதையே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே டிவி போட்டு வச்சா. அவள் எங்கேயுமே போக மாட்டாள். டிவியை பார்த்துட்டு ஒரே இடமா தான் உட்காருவாள். ஸோ அதுதான் எனக்கு பெனிஃபிட்டு. டிவி இல்லைன்னா ஃபோனு, இது ரெண்டுத்தில் எதனா கொடுத்தனா அவள் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாள். அவள் வெளியே உட்காந்துட்ருக்கப்ப நான் ரூமில் வந்து அந்த மடிச்சு வச்ச துணியெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்களோட ரேக்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இந்த பாப்பா ரேக்கு மட்டும் கொஞ்சம் கச்சடவாக இருக்கும். ஏன்னா அவள் வந்து அவளே துணி எடுத்து போட்டுப்பாள். நான் எடுத்து கொடுக்குற துணியெல்லாம் அந்த அம்மா போட மாட்டாங்க. அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் எடுத்து அவள் துணி போட்டுப்பாள். ஸோ இப்படி தான் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 6 o'clock பெருக்கணும். வேறு வழி இல்லை. லைட்டு இருட்டாயிடுச்சு. லைட்டு போட்டால் தான் பெருக்கணும். லைட்டு போகிறதுக்கு முன்னாடி பெருக்க சொல்லுவாங்க. ஆனால் இருட்டில் எனக்கு ஏற்கனவே வந்து கண்ணு கொஞ்சம் லைட்டாக தெரியாது. ஏன்னா சிஸ்டம் பார்த்து சுத்தமாக தூர பார்வையே இல்லை. ஸோ அதனால் லைட்டு போட்டுட்டு தான் பெருக்கினேன். இதுதான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன். ஃபுல்லாகவே ஹாலு, ரூமு, கிச்சனு ஃபுல்லாக பெருக்கிட்டு, பால்கனிலாம் ஃபுல்லாக பெருக்கிட்டு, அப்புறம் பாப்பா வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தா. என்னம்மா எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டே வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன். இப்படி தான் ஈவினிங் ஃபுல்லாகவே எனக்கு ரொட்டீன் போயிட்டே இருக்குது. அப்படியே ஜாலியாக ஈவினிங் வந்து நானும் என் பொண்ணும் வந்து, என் ஹஸ்பண்ட் வந்து நைட்டு தான் வருவாங்க. ஸோ அது வரைக்கும் என் பொண்ணும் நானும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, அவங்க வந்து எக்ஸாம் வருது. ஸோ அதனால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க என்னம்மா எனக்கு வேர்வையாக வருது, இந்த பெருக்கிறப்ப ஃபேன் ஆஃப் பண்ண போடவே இல்லை. அவள் வேர்வையாக வருதுன்னு புலம்பிகிட்டு இருந்தா. அப்புறம் பவுடர் அடிச்சுட்டு அதை வந்து கிளப்பிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க படிக்கணும்.
ஸோ அவங்க கொஞ்சம் தூக்கத்துலேருந்து தெளிஞ்சு இது பண்ணோம். நான் பின்னி தலைவாரி விட்டாலும் அது மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறப்ப ஒழுங்காக போவா. வர்றப்ப வந்து அப்படியே பக்கற மணிக்கு வருவா. எப்படி சொல்கிறதுனா ஃபுல்லாக களைச்சி போட்டுட்டு இல்லை அந்த பின்னலே வந்துட்டு கழட்டிட்டு வந்துடுவா. கேட்டால் எனக்கு வேர்க்குது, பின்னல் போட்டால் வேர்க்குதுன்னு சொல்லி அது ஒரு ரீசன் சொல்லுவாள். எனக்கு குதிரைவால் போட்டால் வேர்க்கலை, பின்னல் போட்டால் எனக்கு வேர்க்குதுன்னு. நம்ம அடித்து தான் இது கட்டி வைப்பேன். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் லாங் முடி மாதிரி ஷோல்டர் கீழே வரும். ஸோ அதனால் அவளை மடித்து தான் போட்டு விடுவேன். அந்த அம்மா வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுங்க எதனா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. டயர்டாயிட்டாங்க அதுங்களையும். ஸோ அவளுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து வீல் சிப்ஸ் இருந்துச்சு வீட்டில். ஸ்கூலுக்கு மார்னிங் கொடுத்து விடுவேன். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சிப்ஸு இல்லைனா வேர்க்கடலை அந்த மாதிரி பயிறு அது மாதிரி கொடுப்பேன். அவள் வந்து சாப்பிட்ருவா. இது வேணாம் அது வேணாலாம் என் பொண்ணு சொல்லாது, எல்லாமே சாப்பிட்ருவா. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே அவளை அப்படி தான் கொண்டு வந்தேன். இதுதான் சாப்பிடுவேன், இதுதான் இல்லை, எல்லாமே நீ சாப்பிட்டு தான் பாப்பா ஆகணும் அப்படின்ட்டு. அப்புறம் 6 மணி மேலே ஆகிடுச்சு. லைட்டு போட்டுட்டு நானும் அவள் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவகிட்ட இருக்குது பார்த்தாம என்கிட்ட இருக்கிறத வேற கேட்குறா, அம்மா எனக்கு இன்னும் வேணும். ஏன்னா நான் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவேன், அவளுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுனுக்கிறா. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட தான் இருக்கேன் அப்புறம் ஏன் அம்மாட்ட வாங்குற நீனு அப்படின்ட்டு. இதுதான் எல்லா டைமும் அப்படி தான் பண்ணுவாள். அப்புறம் படிக்க சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டேன் அவளுக்கு. ஏன்னா இப்போ ஃப்ரைடேலேருந்து அவங்களுக்கு எக்ஸாமு, 5 days எக்ஸாம். ஸோ அதனால் எல்லாம் படிக்கணும். அவ்வளோ புக்கு இருக்குது. எப்படி படிக்க போகிறான்னு எனக்கும் தெரியல. லாஸ்ட்டு ஒரு மிட்டம் மாதிரி ஒன்று வச்சாங்க, ஆனால் அதில் சரியாக பண்ணலை அவள். எனக்கு அந்த டைமில் கொஞ்சம் உடம்பு முடியாதனால அவளுக்கு எதுவுமே சொல்லித்தர முடியல. ஸோ அவள் எக்ஸாமும் அந்தளவுக்கு பண்ணலை. 100க்கு 80 தான் சம்திங் வாங்கினா. 20 மார்க்ஸை விட்டுட்டா. ஏதோ இந்த அளவுக்கு வாங்கினதே பெரிய விஷயம் பாப்பா. அப்புறம் வந்துட்டு தோசையும் முட்டை தொக்கும் பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது இது முட்டை தொக்குனா. அவளுக்கு அவ்வளோ முட்டை உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ அவள் கேட்டதே டெய்லியும் அவள் என்ன கேட்குறாளோ அதை தான் அவளுக்கு செஞ்சு தருவேன். ஏன்னா குழந்தை சாப்பிட்ணும், அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு அவள் சாப்பிட்ணும். அவள் சாப்பிட்றதுக்கு தான் மெயினாக வீட்டில் செய்கிறோம். ஸோ அவள் என்ன கேட்குறாளோ அதே மாதிரி. ஆனால் மேகி கேட்டா, ஆனால் நான் சண்டே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, பாய் பாய் மக்களே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.